வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் போட்ட புதிய திட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது டெல்லிக்கு செல்லக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியிலிருந்து திரும்பி வருவதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமியின் கைது நடக்கும் என்று தற்பொழுது பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். மேலும் வைத்திலிங்கம் அவர்கள் உறுதியாக கூறியுள்ளார், பன்னீர்செல்வம் அவர்கள் கையில் அதிமுக வந்து சேரும், இதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் நேரடியான அரசியல் வாரிசு என்றும் தற்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தில்லுமுள்ளுவின் காரணமாகத்தான் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஆக்கினார். சிறையிலிருந்து திரும்பி வந்தவுடன் முதல்வர் பதவியை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சசிகலா அவர்கள் சத்தியமும் பெற்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் விழும்போது மட்டும் நேர்மையாக இருந்துவிட்டு பதவிக்கு வந்தவுடன் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்பாகவே கட்சியிலிருந்து தூக்கிவிட்டார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அதே நிலைமை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வாக்கெடுப்பு நடைபெறும் பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் நமது சகோதரன் முதல்வராக ஆகட்டும் என்ற ஒரே காரணத்தினால் ஓட்டை போட்டார். ஆனால் தற்பொழுது அவர் செய்த 2 தவறுகளின் காரணமாகத்தான் தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டும் தற்பொழுது இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாமலும் சூழ்நிலையின் காரணமாக வெளியேற்றப்பட்டு இருக்கிறார். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. டெல்லிக்கு சென்று வந்த பிறகு நிச்சயமாக முற்றிலுமாக மாறிவிடும். இனி அதிமுகவின் ஆட்டம் பன்னீர்செல்வம் அவர்கள் போடக்கூடிய திட்டத்தின் மூலமாகத்தான் இருக்கும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லிக்கு செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று இருக்கிறது. இன்று மாலைக்குள் டெல்லிக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை மீட்டெடுக்கிறாரா, எடப்பாடி பழனிசாமி கைது நடைபெறுகிறதா என்ற முழுமையான தகவல் தெரிய வரும். மேலும் இன்று மாலைக்குள் பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லிக்கு சென்ற பிறகு அதிகாலை 6:30 மணி முதல் 7 மணி வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.